தமிழகத்தில் காலியாக ஒரு இடம் உள்ளிட்ட 4 காலியிடங்களுக்கான ராஜ்யசபா தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திமுகவைச் சேர்ந்த ராஜ்யசபா எம்பி செல்வ கணபதி ஊழல் வழக்கில் 2 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதனால் தமிழகத்திலிருந்து ராஜ்யசபாவுக்கு ஒரு காலியிடம் ஏற்பட்டுள்ளது. இதேபோல ஆந்திராவில் எம்பி ஜனார்தன ரெட்டி மறைவு, ஒடிசாவில் 2 எம்பிக்கள் ராஜினாமா செய்ததால் ஏற்பட்ட காலியிடம் உள்ளிட்ட 4 இடங்களுக்கான தேர்தலை தலைமை தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. இந்த இடங்களுக்கான தேர்தல் ஜூலை 3ஆம் தேதி நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய ஜூன் 23ஆம் தேதி கடைசி நாள் என்றும், வாபஸ் பெற ஜூன் 26ஆம் தேதி கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. போட்டி இருந்தால் ஜூலை 3ஆம் தேதி ஓட்டுப்பதிவு நடக்கும். தமிழக சட்டசபையில் எதிர்க்கட்சிகளுக்கு போதுமான பலம் இல்லாததால் காலியாக உள்ள இடத்தை அதிமுகவே கைப்பற்ற அதிக வாய்ப்புகள் உள்ளது. ராஜ்யசபாவில் ஏற்கனவே அதிமுகவுக்கு 10 எம்பிக்கள் உள்ளனர். லோக்சபாவில் 37 எம்பிக்கள் பலத்துடன் 3வது பெரிய கட்சி என்ற அந்தஸ்தையும் அதிமுக பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.